மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது சிலப்பதிகாரம் என்பதை பற்றி பார்த்தோம். புகார் நகர மருவூர்பாக்கத்தின் வணிக வீதிகளில் வண்ணக்குழம்பு, சுண்ணப்பொடி, குளிர்ந்த மணச்சாந்து, பூ, நறுமண புகைப்பொருள்கள், அகில் முதலான மணப்பொருள்கள் விற்பவர்கள் வீதிகளில் வணிகம் செய்து கொண்டிருக்கின்றனர். இங்கு பட்டு, முடி, பருத்தி நூல் இவற்றினை கொண்டு அழகாக பின்னிக்கட்டும் கைத்தொழில் வல்லுநரான நெசவாளர் வாழும் வீதிகள் உள்ளன. இங்கு பட்டும் பவளமும் சந்தனமும் அகிலும் முத்தும் மணியும் பொன்னும் அளக்க முடியாத அளவிற்கு குவிந்து கிடக்கும் வளம் நிறைந்த அகன்ற வணிக வீதிகளும் உள்ளன. மேலும் இவ்வீதிகளில் வேறு பல பண்டங்களின் விற்பனை நடைபெறுகின்றது. 8 வகை தானியங்களும் குவிந்து கிடக்கும் கூளக்கடை தெருக்களும் உள்ளன. மருவூர்பாக்கத்தின் தெருக்களில் பிட்டு வணிகம் செய்பவரும், அப்பம் சுடுபவரும், கள் விற்கும் வளைச்சியரும், மீன் விற்கும் வரதவரும் உள்ளனர். மேலும் வெண்மையான உப்பு விற்கும் உமணரும், வெற்றிலை விற்பவரும், ஏலம் முதலான 5 நறுமணப் பொருள் விற்பவரும், பல வகையான இறைச்சிகள் விற்பவரும், எண்ணெய் வணிகரும் இங்கு வணிகம் செய்கின்றனர். இவற்றுடன் அத்தெருக்களில் பல்வகை பொருள்களை விற்கின்ற கடைகளும் உள்ளன. வெண்கலம், செம்பு பாத்திரங்கள் செய்பவர்கள், மரத்தச்சர், இரும்பு கொள்ளர், ஓவியர், மண்பொம்மைகள் செய்பவர், சிற்பிகள் ஆகியோர் உள்ளனர். பொற்கொள்ளர், இரத்தின வேலை செய்பவர், தையற்காரர், தோல்பொருள் தைப்பவர், துணியாலும் கட்டைகளாலும் பொம்மைகள் செய்பவர் ஆகியோர் உள்ளனர். இவ்வாறாக பழுதின்றி கைத்தொழில் பல செய்யும் மக்கள் வாழும் பகுதிகள் இங்கு நிறைந்துள்ளன. குழலிலும் யாழிலும் குரல், துத்தம், கைக்கிளை, உளை, இளி, விளரி, தாரம் என்னும் 7 இசைகளை, சரிகமபதனி என்னும் 7 சுரங்களை குற்றமில்லாமல் இசைத்து சிறந்த திறமையை காட்டும் பெரும் பாணர்களின் இருப்பிடங்களும் இங்கே இருக்கின்றன. இவர்களுடன் மருவூர்பாக்கத்தின் தெருக்களில் சிறு சிறு கைத்தொழில் செய்பவர்கள், பிறருக்கு ஏவல் செய்பவர்கள், இவர்கள் வாழுகின்ற இடங்களும் இங்கே இருக்கின்றன. இவை அனைத்தும் எவ்வித குற்றமின்றி சிறப்புடன் அமைந்து விளங்க பறந்து கிடந்தன. இவற்றை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது மங்கையராய் பிறப்பதற்கே, அதனுடைய விரிவானம். மங்கையர் பெண்கள். மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று திருவி கல்யாண சுந்தரனார் குறிப்பிடுவார். பெண்களாக பிறப்பதற்கே மாதவம், ஒரு பெருந்தவத்தை செய்திட வேண்டுமாம். அத்தகைய ஆளுமை மிக்க சாதனை பெண்மணிகள் ஒரு சிலரை பற்றித்தான் நாம் இன்றைய பாடப்பகுதியில் காண இருக்கின்றோம். அத்தகைய சாதனை பெண்மணிகள் யார்? அவர்கள் செய்த சாதனைகள் என்னென்ன என்பதை பற்றி இன்றைய பாடப்பகுதியின் வாயிலாக நாம் அறிந்து கொள்வோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கமே 171 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. மங்கையராய் பிறப்பதற்கே
மங்கை. மங்கை என்றால் பெண்கள். பெண்களாக பிறப்பதற்கே. உலகம் பரந்து விரிந்த திடல். அதில் ஆடுவாரும் உளர், பாடுவாரும் உளர், பிறதிறன் காட்டுவாரும் உளர். இவர்களுள் வென்றாரே மிகுதி. இதனையே ஆளுமை என்கிறோம். அத்தகைய ஆளுமை மிக்க பெண்களுள் சிலர் இதோ. இந்த உலகம் என்பது, இந்த உலகமானது ஒரு பரந்து விரிந்த ஒரு திடலை போன்றது. அதில் ஆடுபவர்களும் இருக்கின்றார்கள், பாடல் பாடுபவர்களும் இருக்கின்றார்கள். அதே போன்று ஆடல் பாடலை போன்றே தன்னுடைய மற்ற திறன்களை காட்டக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். ஆடல் பாடல் மட்டுமல்லாது தன்னுடைய இன்ன பிற திறன்களை காட்டக்கூடியவர்களும் அதில் இருக்கின்றார்கள். அவர்களுள் வெற்றி பெற்றவர்கள் மிகுதியாக இருக்கின்றார்கள். தன்னுடைய திறமையை வெளிக்கொண்டு வந்து தன்னுடைய திறமையினால் சாதனை படைத்திருக்கக்கூடியவர்கள் மிகுதியாக இருக்கின்றார்கள். அதனைத்தான் நாம் ஆளுமை என்று சொல்கின்றோம். அத்தகைய சாதனைகளை படைத்திருக்கக்கூடியவர்களைத்தான் நாம் ஆளுமை என்று சொல்கின்றோம். அத்தகைய ஆளுமை மிக்க ஒரு சில பெண்களை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். பூம்பாறை அரசு உயர்நிலைப்பள்ளி விழாக்கோலம் பூண்டிருந்தது. பெற்றோர் வருகையால் மாணவர்கள் மகிழ்ச்சியில் திளைத்திருந்தனர். சிறப்பு விருந்தினரான மாவட்ட ஆட்சியரின் உரைக்கு பின் மாணவ செல்வங்களின் கலை நிகழ்ச்சிகள் அரங்கேறிக் கொண்டிருந்தன. மாணவியர் பாட்டு, நடனம், நாடகம் என கலை விருந்து படைத்து பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தி கொண்டிருந்தனர். இதன் தொடர்ச்சியாக மாறுவேட நிகழ்வு தொடங்கியது. பூம்பாறை ஒரு அரசு உயர்நிலைப்பள்ளி. அந்த பள்ளியானது விழாக்கோலம் பூண்டு இருக்கின்றது. பெற்றோர்களினுடைய வருகையினால் மாணவர்கள் பெருமகிழ்ச்சி கொண்டிருந்தார்கள். அந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருந்த மாவட்ட ஆட்சியர் உரை நிகழ்த்திவிட்டார். அதற்கு பிறகு மாணவ செல்வங்களினுடைய கலை நிகழ்ச்சிகளானது ஒவ்வொன்றாக அரங்கேறிக் கொண்டிருந்தது. மாணவியர்கள் பாட்டு, நடனம், நாடகம் என்று ஒரு கலை விருந்தையே அங்கிருந்த பார்வையாளர்களுக்கு படைத்து அவர்களை வியப்பில் ஆழ்த்தி கொண்டிருந்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் மாறுவேட நிகழ்வு என்பது நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய தொகுப்பாளர் தமிழரின் பெருமையை உலக அரங்கான ஐநா அவையில் பரப்பும் வகையில் அங்கு தமிழ்நாட்டின் செவ்வியல் இசையை பாடியவர். காற்றினிலே வரும் கீதமாய் மக்கள் மனத்தில் நீங்கா இடம் பெற்றவர். இசை பேரரசி என்று நேரு பெருமகனாரால் அழைக்கப்பட்ட MS சுப்புலட்சுமியாக பேச வருகிறார் 10ஆம் வகுப்பு மாணவி முகில் நாச்சி. தமிழரினுடைய பெருமையை உலக அரங்கமாக இருக்கக்கூடிய ஐநா சபையில், ஐக்கிய நாடுகள் சபையில் தமிழரினுடைய பெருமையை பரப்பக்கூடிய வகையில் அங்கே தமிழ்நாட்டினுடைய செவ்வியல் இசையை பாடியவர். காற்றினிலே வரும் கீதமாக மக்களினுடைய மனதில் நீங்காத இடம் பிடித்தவர். இசை பேரரசி என்று பண்டித நேரு அவர்களால் அன்போடு அழைக்கப்பட்ட MS சுப்புலட்சுமி, மதுரை சண்முகவடிவு சுப்புலட்சுமி அவராக பேச வருகின்றார் ஒரு 10ஆம் வகுப்பு மாணவி முகில் நாச்சி என்பவர். அவரை பற்றி காண்போமா? நன்றி. முகில் நாச்சி MS சுப்புலட்சுமியாக பேச ஆரம்பிக்கின்றார். நான் மதுரை சண்முகவடிவு சுப்புலட்சுமி.
எம்எஸ் சுப்புலட்சுமியினுடைய விரிவாக்கம் மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி. மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி அவர்கள் 16/9/1916 ஆண்டு பிறந்தவர். 16/9/1916 ஆண்டு பிறந்தவர். சுப்பிரமணியம், மதுரை சண்முக வடிவு ஆகிய இணையருக்கு மகளாக பிறந்தவர்தான் மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி அவர்கள். தன்னுடைய தாயாரினுடைய பெயரை தன்னுடைய பெயரோடு இணைத்து கொண்டவர். நான் இசைச்சூழலில் வளர்ந்தேன். வீணை கலைஞரான என் தாயே எனக்கு முதல் குரு. 10 வயதில் இசைத்தட்டுக்காக பாடலை பாடி பதிவு செய்தேன். இசை மேதைகளின் வழிகாட்டுதல்கள் என்னை வளர்த்து கொண்டேன். இவருடைய குடும்பம் ஒரு இசை குடும்பம். அந்த இசை சூழலிலேயே தான் இவர் வளர்ந்து வந்தார். இவருடைய தாய் ஒரு வீணை கலைஞர். அவர்தான் இவருக்கு முதல் குருவாக இருந்தார். இவருடைய 8 வயதில் மேடை ஏறினார். 8 வயதாக இவருக்கு இருக்கும் பொழுது இவருடைய தாய் மேடையில் வீணை வாசித்து கொண்டே இருக்கின்றார். அப்பொழுது இவர் வெளியே மற்ற இவருடைய வயதை ஒத்த சிறுமிகளோடு விளையாடி கொண்டே இருக்கின்றார். மேடையில் பலர் இருக்கின்றார்கள். அந்த மாகாணத்தினுடைய ஆளுநர் அங்கே இருக்கின்றார். அப்பொழுது வெளியே விளையாடி கொண்டிருந்த தன்னுடைய மகளை இவர் அழைக்கின்றார். அவர் வருகின்றார். மேடை ஏறிய உடனேயே பாடு என்று சொல்கின்றார். பாடு என்று தன்னுடைய தாய் கட்டளையிட்ட உடனேயே ஒரு இனிய இசையினை, ஒரு இன்னிசையை அங்கே பாட ஆரம்பிக்கின்றார். அந்த இசையை கேட்ட அனைவருமே மெய்மறந்து ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். பாடலை பாடி முடித்த உடனேயே அனைவரும் எழுந்து நின்று கரவொலி எழுப்புகின்றார்கள். ஆனால் அந்த சிறு வயதில் பாராட்டு என்றால் என்ன, கைதட்டல் என்றால் என்ன என்பதை அறியாத அந்த சிறுமி மீண்டும் வெளியே சென்று மற்றவர்களோடு சேர்ந்து விளையாட ஆரம்பிக்கின்றாள். 10 வயதாக இருக்கும் பொழுது இசைத்தட்டுக்காக ஒரு பாடலை பாடி பதிவு செய்கின்றார். பல இசை மேதைகளினுடைய வழிகாட்டுதல்களின் மூலமாக தன்னையே இவர் வளர்த்து கொள்கின்றார். 5ஆம் வகுப்பு வரைதான் கல்வி பயிலும் வாய்ப்பு கிட்டியது. 17 வயதில் சென்னை மியூசிக் அகாதமியில் மேதைகள் பலர் முன்பு கச்சேரி செய்து பாராட்டை பெற்றேன். 5ஆம் வகுப்பு வரைதான் கல்வி கற்கக்கூடிய ஒரு சூழலானது அவருக்கு ஏற்பட்டது. ஏனென்றால் அதன் பிறகு இசை கச்சேரிகளுக்கு இவரை அழைத்து சென்றார்கள். இவருடைய 17வது வயதில் சென்னை மியூசிக் அகாதமியில் பல மேதைகள் முன்பு கச்சேரி செய்து பலரினுடைய பாராட்டை இவர் பெற்றார். அதன் பிறகு திரைப்படங்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்பும் அவரை தேடி வந்தது. எனக்கு மீரா திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை தந்தது. அது எனது கடைசி திரைப்படமாகவும் அமைந்தது. இவர் நடித்த திரைப்படம் மீரா என்பது, அந்த திரைப்படம்தான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடித்தந்தது. அந்த படம்தான் அவருடைய கடைசி படமாகவும் அமைந்தது. அதன் பிறகு அவர் திரைப்படத்தில் நடிக்கவில்லை. பாடல் பாடுவதிலேயே தன்னுடைய முழு நேர பணியையும் ஈடுபடுத்தி கொண்டார். இந்தியா முழுவதிலும் உள்ள பலரின் பாராட்டுகளையும் பெற்றேன். காற்றிலே வரும் கீதம், பிருந்தாவனத்தில் கண்ணன்,
முதலிய பாடல்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது. ஜவஹர்லால் நேரு, சரோஜினி நாயுடு போன்ற பெரியோர் பாராட்டியதை பெருமையாக கருதுகிறேன். இந்தியா முழுவதுமே பல அறிஞர்கள், பல பெரியோர்கள் இவரை பாராட்டுகின்றார். இவருடைய பாடலை கேட்டு காற்றினிலே வரும் கீதம், பிருந்தாவனத்தில் கண்ணன் போன்ற பாடல்கள் இவருக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தந்தது. பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள், கவிக்குயில் என்று போற்றப்படுகின்ற சரோஜினி நாயுடு அவர்கள் போன்ற பெரியவர்கள் இவரை பாராட்டியிருக்கின்றார்கள். அது தனக்கு கிடைத்த பெருமை என்று இவர் கருதுகின்றார். ஒருமுறை காந்தியடிகளை தில்லியில் சந்தித்த பொழுது ரகுபதி ராகவ ராஜாராம் என்ற பாடலை பாடினேன். என்னை பாராட்டி அண்ணல் மீரா எழுதிய பாடல் ஒன்றை குறிப்பிட்டு பாடச் சொன்னார். பின் சில நாள்களில் முனைந்து அந்த பாடலை கற்று பயிற்சி பெற்றேன். சென்னை வானொலி 1947 காந்தியடிகளின் பிறந்த நாள் அன்று அப்பாடலை ஒளிபரப்பியது. அப்பாடல் ஹரிதும் ஹரோ என்ற மீரா பஜன். ஒரு சமயம் காந்தியடிகளை தில்லியில் சந்திக்கின்றார். அப்பொழுது அவரிடம் ரகுபதி ராகவ ராஜாராம் என்ற பாடலை பாடுகின்றார். அவரை பெரிதும் பாராட்டுகின்றார் அண்ணல் காந்தியடிகள். அதன் பிறகு மீரா அவர்கள் எழுதிய ஒரு பாடலை குறிப்பிட்டு அந்த பாடலை பாடுங்கள் என்று சொல்கின்றார். அந்த பாடல் அப்பொழுது அவருக்கு முழுமையாக அதனை கற்றுக்கொள்ளவில்லை. அதன் பிறகு சில நாட்கள் அந்த பாடலை கற்று நன்கு பாடுவதற்கு பயிற்சி பெற்றார். சென்னை வானொலி 1947 காந்தியடிகளினுடைய பிறந்தநாள் அன்று அந்த பாடலை ஒளிபரப்பு செய்தது. அந்த பாடல் ஹரிதும் ஹரோ என்ற மீரா பஜன் பாடல். 1954 தாமரையணி என்ற விருதை பெற்றார். அப்பொழுது அவரை தொட்டுத் தடவி பாராட்டிய பார்வை எழுந்த ஹெலன் கெல்லரை என்னால் மறக்க முடியாது. 1963 இங்கிலாந்திலும் 1966 ஐநாவையிலும் பாடினேன். 1954 தாமரையணி என்ற விருதானது இவருக்கு கிடைத்தது. அந்த விருதினை பெற்ற பொழுது இவரை தொட்டு தடவி பாராட்டுகின்றார் பார்வை இழந்த ஹெலன் கெல்லர் அவர்கள். அதனை என்னால் மறக்கவே முடியாது என்று சொல்கின்றார். அதேபோன்று 1963 இங்கிலாந்தினுடைய மகாராணியார் முன்னிலையிலும் 1966 ஐக்கிய நாடுகள் அவையிலும் இவர் பாடுகின்றார். அதே ஆண்டில் 1966 என்னுடைய குரலில் பதிவு செய்யப்பட்ட வெங்கடேச சுப்ரபாதம் திருப்பதியில் ஒலிக்கத் தொடங்கியது. அவருடைய குரலில் ஒளிப்பதிவு செய்யப்பட்டு இருக்கக்கூடிய வெங்கடேச சுப்ரபாதம், பெருமாளினுடைய சுப்ரபாதமானது திருப்பதியில் ஒலித்தது. அதேபோன்று 1974 நோபல் பரிசுக்கு இணையான மகசேசே என்ற விருது எனக்கு கிடைத்த ஒரு பெரிய மகுடம். என்னுடைய இசைக்கே கிடைத்த மகுடம் அது. அந்த விருது பெறுகின்ற முதல் இசைக்கலைஞராகவும் ஆனேன். இந்த ஆண்டு 1974 நோபல் பரிசுக்கு இணையாக கருதப்படுகின்ற மகசேசே என்ற விருது அவருக்கு கிடைத்தது. அது அவருடைய இசைக்கு கிடைத்த ஒரு மணி மகுடம் போன்றது. அது மட்டுமல்லாது அந்த விருதை பெறுதக்கூடிய முதல் இசைக்கலைஞரும் இவர்தான். தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருதம், மலையாளம், இந்தி, மராட்டி, குஜராத்தி ஆகிய இந்தி மொழிகளிலும் ஆங்கிலத்திலும் கூட பாடியிருக்கின்றேன். பல மொழிகளில் பாடியிருக்கின்றார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருதம், மலையாளம், இந்தி, மராட்டி, குஜராத்தி போன்ற இந்திய மொழிகளிலும் ஆங்கிலத்திலும் பாடியிருக்கின்றார். 9 மொழிகளில் பாடல்கள் பாடியிருக்கின்றார். இத்தனைக்கும் இவர் கல்வி கற்றது 5ஆம் வகுப்பு வரைதான்.
5ஆம் வகுப்பு வரைதான் இவர் படித்திருக்கின்றார். ஆனால் 9 மொழிகளில் பாடல்களை பாடியிருக்கின்றார். இந்தியாவினுடைய மிக உயர்ந்த விருதான இந்திய மாமணி என்ற விருது, பாரத ரத்னா என்ற விருதானது 1998ஆம் ஆண்டு அந்த விருது இவருக்கு வழங்கப்பட்டு அவரை சிறப்பு செய்தது. என்னுடைய பல இசை கச்சேரிகள் ஏதாவது ஒரு அமைப்பினுடைய நன்கொடைக்காக நடந்தவை என்பது எனக்கு பெரும் மகிழ்வை அளிக்கின்றது. அவருடைய பல இசை கச்சேரிகளானது ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைப்பினுடைய நன்கொடைக்காகத்தான் அவை நடைபெற்று இருக்கின்றன என்பதை பார்க்கும் பொழுது அது எனக்கு ஒரு பெரும் மகிழ்வை தருகின்றது. ஒரு பெண் நினைத்தால், முயன்றால் முன்னேறலாம், வெல்லலாம். நீங்களும் முயலுங்கள், முன்னேறுங்கள், வெல்லுங்கள். ஒரு பெண் நினைத்தார் என்றால், அவர் முயற்சி செய்தார் என்றால் அவருடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம், பல வெற்றிகளை பெறலாம். நீங்களும் அதே போல முயற்சி செய்யுங்கள், உங்களாலும் முடியும். மாணவிகளை, உங்களாலும் முடியும், உங்களாலும் சாதிக்க முடியும். உங்களுக்கும் பல திறமைகள் இருக்கின்றன. நீங்கள் முயன்றால், நீங்கள் முயற்சி செய்தால் உங்களால் நிச்சயம் சாதனை செய்ய முடியும், பல முன்னேற்றங்களை பெற முடியும், பல வெற்றிகளை பெற முடியும். அதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அவ்வாறுதான் மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி அவர்களும் முயற்சி செய்தார்கள், முன்னேற்றம் அடைந்தார்கள், பல வெற்றிகளை பெற்றிருக்கின்றார்கள். இவ்வாறு இசைத்துறையில் பல சாதனைகளை செய்த மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி அவர்கள் 11/12/2004ஆம் ஆண்டு இயற்கை எய்தினார். புரிந்ததா மாணவர்களே? நன்றி. தொகுப்பாளர் தாழம்பூ குங்குமமிட்ட மலர்ச்சியான முகம், புன்னகை தவழ நீல பட்டுப்புடவையின் ஒளியில் வெள்ளிக்கம்பிகள் மின்னுவது போல தலைமுடியில் இடையிடையே வெள்ளி முடி, கையில் ஒளிவாங்கி தம்புரா சுருதி கொட்ட ராகமாளிகாவில் குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றுமில்லை கோவிந்தா என்று இசைத்து வந்த நம்முன் MS சுப்புலட்சுமியாகவே தோன்றிய மாணவிக்கு நன்றி. தாழம்பூ குங்குமமிட்டு மலர்ச்சியான முகம், புன்னகை தவழ நீல பட்டுப்புடவை உடுத்தி வெள்ளிக்கம்பிகள் மின்னுவதைப் போல தன்னுடைய தலைமுடியில் இடையிடையே வெள்ளை முடி, கையில் ஒளிவாங்கி தம்புரா சுருதி கொட்ட ராகமாளிகா என்ற இசையில் குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றுமில்லை கோவிந்தா என்று இசைத்து நம்முன் MS சுப்புலட்சுமியாகவே தோன்றிய மாணவி முகில்நாச்சி அவர்களுக்கு நன்றி. நம்முடைய அடுத்த நிகழ்வில் பொதுவெளியில் ஆடுவது தண்டனைக்குரிய குற்றம் என்னும் சட்டம் இயற்றப்பட்டிருந்த காலத்தில் தன்னுடைய நடன வாழ்வை தொடங்கியவர். நாட்டியம் ஆடுவது கீழ்மையானது என்ற எண்ணம் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பரவலாக இருந்து வந்த நிலையை மாற்றியவர். இவர் இந்திய அரசின் தாமரை செவ்வணி விருது பெற்றவர். அவர் யாரென்ற உங்கள் வினாவுக்கு விடையாக நம் பள்ளியின் 10ஆம் வகுப்பு மாணவி மோகனா பால சரஸ்வதியாக தோன்றுகிறார். பொதுவெளியில் ஆடுவது என்பது தண்டனைக்குரிய சட்டமாக இருந்தது. பொதுவெளியில் நடனம் ஆடுவது என்பது தண்டனைக்குரிய ஒரு குற்றம் என்று அரசு சட்டம் இயற்றியிருந்தது. அப்படிப்பட்ட காலத்தில் தன்னுடைய நடன வாழ்வை தொடங்கியவர்.
நாட்டியம் ஆடுவது என்பது ஒரு கீழ்மையான ஒரு செயல் என்ற எண்ணமானது பரவியிருந்த அந்த 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்க காலத்தில் அந்த நிலையை மாற்றியமைத்தவர் இந்திய அரசினுடைய தாமரை செவ்வணி என்ற விருதினை பெற்றவர். அவர் யார் என்று தெரியவில்லையா? அந்த வினாவிற்கு விடையாக வருகின்றார் நம்முடைய பள்ளியினுடைய 10ஆம் வகுப்பு மாணவி மோகனா பால சரஸ்வதியாக தோன்றுகின்றார். வணக்கம். எனக்கு 7 வயதாக இருக்கும்போது காஞ்சிபுரத்தில் பரதநாட்டிய அரங்கேற்றத்திற்காக முதலில் மேடை ஏறினேன். 15 வயதில் சென்னையில் உள்ள சங்கீத சமாஜம் என்னும் அரங்கத்தில் நடன நிகழ்ச்சி நடந்தது. எனது நடனத்தை பார்த்த பிறகு மரபுசார் நாட்டியத்தை பலரும் தீவிரமாக வரவேற்கத் தொடங்கினர். பால சரஸ்வதி அவர்கள் 13/5/1918ஆம் ஆண்டு பிறந்தவர். கோவிந்தராஜலு ஐயம்மாள் ஆகிய இணையருக்கு மகளாக பிறந்தவர்தான் பால சரஸ்வதி அவர்கள். அவருக்கு 7 வயதாக இருக்கும் பொழுது காஞ்சிபுரத்தில் ஒரு பரதநாட்டிய அரங்கேற்றத்திற்காக முதலாக அப்பொழுதுதான் அவர் மேடை ஏறினார். அவருடைய 15 வயதில் சென்னையில் இருக்கக்கூடிய சங்கீத சமாஜம் என்ற அரங்கத்தில் ஒரு நடன நிகழ்ச்சியானது நடைபெற்றது. அவருடைய நடனத்தை பார்த்த பிறகுதான் மரபு சார்ந்த அந்த பாரம்பரிய நாட்டியத்தை பலருமே தீவிரமாக அதனை வரவேற்கத் தொடங்கினார்கள். சென்னையில் என் நாட்டிய கச்சேரியை பார்த்த பண்டிட் ரவிசங்கர் அவர்கள் மிகவும் பாராட்டினார். அவரது தம்பியின் மூலமாக வட இந்தியாவின் பல இடங்களில் நடனமாடும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. கல்கத்தாவிலும் காசியில் நடந்த அனைத்திந்திய இசை மாநாட்டிலும் சென்னையில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கண்காட்சியிலும் நம் நாட்டுப்பண்ணாகிய ஜனகணமன பாடலுக்கு மெய்ப்பாடுகளோடு ஆடினேன். நாட்டுப்பண்ணுக்கு நடனமாடியது அதுவே முதலும் இறுதியும் ஆகும். சென்னையில் நடைபெற்ற அவருடைய நாட்டிய கச்சேரியை பார்த்த பண்டிட் ரவிசங்கர் அவர்கள் அவரை மிகவும் பாராட்டுகின்றார். அவருடைய தம்பியின் மூலமாக வட இந்தியாவினுடைய பல இடங்களில் நடனமாடக்கூடிய வாய்ப்பானது அவருக்கு கிடைத்தது. கல்கத்தாவிலும் காசியிலும் நடந்த அனைத்திந்திய இசை மாநாட்டிலும் அதேபோன்று சென்னையில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கண்காட்சியிலும் நம் நாட்டினுடைய தேசிய கீதமாகிய ஜனகணமன என்ற பாடலுக்கு பரதநாட்டிய அசைவுகளோடு இவர் நடனமாடினார். நாட்டுப்பண்ணுக்கு நம்முடைய தேசிய கீதத்திற்கு நடனமாடியது அதுதான் முதலும் இறுதியுமாக இருந்தது. அதன் பிறகு ஐரோப்பா, அமெரிக்கா முதலிய வெளிநாடுகளிலும் நடன நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கின்றேன். அதன் பிறகு ஐரோப்பாவிலாகட்டும் அமெரிக்காவிலாகட்டும் போன்ற பல வெளிநாடுகளில் பல நடன நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கின்றார். டோக்கியோவில் உள்ள கிழக்கு மேற்கு சந்திப்பு நிகழ்வில் இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டு சிறப்பாக நடனமாடினேன். இந்நிகழ்வு பரதநாட்டியத்திற்கு உலகளாவிய புகழை பெற்றுத்தந்தது. பரதநாட்டிய கலையை முறையாக அணுகினால் ஆன்மீக பட்டறிவை நடனத்தால் வழங்க முடியும். இதனை நானும் உணர்ந்து உலகிற்கு உணர்த்தியுள்ளேன். நன்றி. டோக்கியோவில் நடைபெற்ற கிழக்கு மேற்கு சந்திப்பு என்ற நிகழ்வில் இந்தியாவினுடைய சார்பாக கலந்து கொண்டு சிறப்பாக என்னுடைய நடனத்தை நான் நிகழ்த்தினேன். அந்த நடன நிகழ்வுதான் பரதநாட்டியம் என்ற அந்த கலைக்கு உலகளாவிய ஒரு புகழை பெற்று தந்தது. பரதநாட்டிய கலையை நாம் முறையாக கற்று அணுகினோம் என்றால் ஆன்மீகத்தினுடைய அனுபவ அறிவை நடனத்தினால் நம்மால் வழங்க முடியும். அதனை நானும் உணர்ந்து மற்றவர்களுக்கும் இந்த உலகத்திற்கும் உணர்த்தி இருக்கின்றேன் என்று சொல்கின்றார். பால சரஸ்வதி அவர்கள்
சங்கீத கலாநிதி, பத்மபூஷன், பத்ம விபூஷன் போன்ற பல விருதுகளை பெற்றிருக்கின்றார். தன்னுடைய பரதநாட்டிய கலையின் மூலமாக பேரும் புகழையும் பெற்ற பால சரஸ்வதி அவர்கள் 9/2/1984 இயற்கை எய்தினார். தமிழகத்தில் ஒரு காலத்தில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு கலைக்கு இந்திய அரங்கிலும் சரி, உலக அரங்கிலும் சரி, ஒரு பெரும் மதிப்பையும் ஒரு வரவேற்பையும் பெற்றுத்தந்தவர். தமிழகத்தினுடைய பெருமைக்குரிய கலைகளில் ஒன்றாக செவ்வியல் நடனம் திகழ்வதற்கு காரணமாக இருந்தவர். அத்தகைய பரதநாட்டிய கலைஞர் பால சரஸ்வதியாக வேடமிட்டு வந்த மாணவி மோகனாவிற்கு நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாறும் நாம் கண்டறிந்தது மங்கையராய் பிறப்பதற்கே என்பதில் முதல் பகுதியை பற்றி பார்த்தோம். தமிழரினுடைய பெருமையை உலக அரங்கான ஐநா அவையில் பரப்பும் வகையில் அங்கு தமிழ்நாட்டினுடைய செவ்வியல் இசையை பாடியவர் காற்றினிலே வரும் கீதமாய் மக்கள் மனதில் நீங்காத இடம் பெற்றவர். இசை பேரரசி என்று நேரு பெருமகனாரால் அழைக்கப்பட்ட MS சுப்புலட்சுமி அவர்கள். மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி. அவர் இசை சூழலிலேயே வளர்ந்தார். வீணை கலைஞரான அவருடைய தாய்தான் அவருக்கு முதல் குரு. 10 வயதில் இசைத்தட்டுக்காக பாடலை பதிவு செய்கின்றார். இசை மேதைகளினுடைய வழிகாட்டுதல்களில் அவர் தன்னை வளர்த்து கொள்கின்றார். 5ஆம் வகுப்பு வரைதான் கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. 17 வயதில் சென்னை மியூசிக் அகாதமியில் பல மேதைகள் முன்பு கச்சேரி செய்து பாராட்டை பெற்றிருக்கின்றார். காற்றினிலே வரும் கீதம், பிருந்தாவனத்தில் கண்ணன் முதலிய பாடல்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது. ஒருமுறை காந்தியடிகளை தில்லியில் சந்தித்த பொழுது ரகுபதி ராகவ ராஜாராம் என்ற பாடலை பாடியிருக்கின்றார். 1954 தாமரையணி என்ற விருதை பெற்ற பொழுது அவரை தொட்டு தடவி பாராட்டிய பார்வை இழந்த ஹெலன் கெல்லரை அவரால் மறக்க முடியவில்லை. 1974 நோபல் பரிசுக்கு இணையான மகசேசே விருது வழங்கப்பட்டது. அந்த விருது பெறுகின்ற முதல் இசைக்கலைஞராகவும் இவர் திகழ்ந்தார். பல மொழிகளில் தன்னுடைய பாடலை பாடியிருக்கின்றார். அவருடைய பல இசை கச்சேரிகள் அனைத்துமே ஏதேனும் ஒரு அமைப்பினுடைய நன்கொடைக்காகவே நடந்தது என்பது அவருக்கு பெரும் மகிழ்வை தருகின்றது. அதேபோன்று பொதுவெளியில் ஆடுவது தண்டனைக்குரிய குற்றம் என்ற சட்டம் இயற்றப்பட்டிருந்த காலத்தில் தன்னுடைய நடன வாழ்வை தொடங்கியவர். நாட்டியம் ஆடுவது கேள்மையானது என்ற எண்ணம் 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் பரவலாக இருந்து வந்த நிலையை மாற்றியவர். இந்திய அரசினுடைய தாமரை செவ்வணி என்ற விருதை பெற்றவர் பால சரஸ்வதி அவர்கள். 7 வயதாக இருக்கும் பொழுது காஞ்சிபுரத்தில் பரதநாட்டிய அரங்கேற்றத்திற்காக முதலில் மேடை ஏறினார். 15 வயதில் சென்னையில் உள்ள சங்கீத சமாஜம் என்ற அரங்கத்தில் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னையில் இவருடைய நாட்டிய கச்சேரியை பார்த்த பண்டிட் ரவிசங்கர் அவர்கள் மூலமாக, அவருடைய தம்பியின் மூலம் வட இந்தியாவினுடைய பல இடங்களில் நடனமாடுகின்ற வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. கல்கத்தாவிலும் காசியிலும் நடந்த அனைத்திந்திய இசை மாநாட்டிலும், சென்னையில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கண்காட்சியிலும் நம் நாட்டு பண்ணாகிய ஜனகணமன பாடலுக்கு மெய்ப்பாடுகளோடு நடனமாடினார். ஐரோப்பா, அமெரிக்கா முதலிய வெளிநாடுகளிலும் தன்னுடைய நடன நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கின்றார். டோக்கியோவில் உள்ள கிழக்கு மேற்கு சந்திப்பு நிகழ்வில் இந்தியாவினுடைய சார்பாக கலந்து கொண்டு சிறப்பாக நடனமாடினார். அந்த நிகழ்வுதான் பரதநாட்டியத்திற்கு உலகளாவிய புகழை பெற்றுத்தந்தது. பரதநாட்டிய கலையை முறையாக அணுகினால் ஆன்மீக பட்டறிவை நடனத்தால் வழங்க முடியும் என்பதை அவரும் உணர்ந்து இந்த உலகத்திற்கும் உணர்த்தியிருக்கின்றார். இவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கமே 171 மற்றும் 172. பக்கமே 171 மங்கையராய் பிறப்பதற்கே என்பதில் ஆரம்பித்து
பக்கமே 172 நம் பள்ளியின் 10ஆம் வகுப்பு மாணவி மோகனா பால சரஸ்வதியாக தோன்றுகிறார் என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்க படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கமே 179. பக்கமே 179 நெடுவினா 4 நிகழ்வுகளை தொகுத்து அறிக்கை எழுதுக என்ற நெடுவினா. அந்த நெடுவினாவிற்குரிய விடையானது தங்களுடைய கோனார் தமிழ் உரையில் பக்கமே 258 இடம்பெற்றுள்ளது. நிகழ்வுகளை தொகுத்து அறிக்கை எழுதுக. மகளிர் நாள் விழா. இடம் பள்ளி கலையரங்கம். நாள் 8/3/2019. கலையரங்கத்தில் ஆசிரியர்கள் மாணவர்கள் கூடுதல். தலைமை ஆசிரியரின் வரவேற்புரை. இதழாளர் கலையரசியின் சிறப்புரை. ஆசிரியர்களின் வாழ்த்துரை. மாணவ தலைவரின் நன்றியுரை. மகளிர் நாள் விழா அறிக்கை. இந்த வினாவிடைதான் வீட்டுப்பாடம். இந்த வினாவிடையில் திருநெல்வேலி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த மார்ச் மாதம் 8ஆம் தேதி மகளிர் நாள் விழா காலை 10 மணி அளவில் கொண்டாடப்பட்டது. காலை 10 மணிக்கு தொடங்கிய விழாவில் ஆசிரியர் பெருமக்களும் மாணவிகளும் பெற்றோர் ஆசிரியர் கழக நிர்வாகிகளும் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர். பள்ளி கலையரங்கில் நடைபெற்ற இவ்விழாவிற்கு நெல்லையப்பர் கோவில் அருகே இருந்து ஊர்வலம் நகராட்சி மன்ற தலைவர் தலைமையில் புறப்பட்டது என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் எழுதி கொள்ளுங்கள். முழுமையும் படித்து கொள்ளுங்கள். எழுதுவது அந்த முதல் பத்தி மட்டும், படிப்பது முழுமையும். தெளிவுற எழுதுங்கள், தெளிவுற படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியையும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.